Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குலசையில் குவிந்து வருகின்றனர். அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருந்திருக்கிறார். சரவணன், குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, தற்போது அங்குள்ள நிலவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் இன்று நடைபெற்று வரக்கூடிய தசரா திருவிழா உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும். இந்தியாவில் கர்நாடகா மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் 10 நாட்கள் தசரா பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனுக்காக காப்பு கட்டி அம்மனை வேண்டி மாலை அணிவித்து விரதம் இருந்து பல்வேறு வேடங்களை அணிந்து இன்று கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுவார்கள். இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 10 நாட்களாக தினமும் இரவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தசரா திருவிழாவை ஒட்டி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காப்பு கட்டி விரதம் இருந்து பக்தர்கள் காளி, அனுமன், குரங்கு, கரடி, சிங்கம் உட்பட பல்வேறு அம்மன் வேடங்களை அணிந்து பக்தர்கள் இன்று தசரா அன்று அம்மனுக்கு வந்து அதை சமர்ப்பிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று தர்மம் எடுத்த காணிக்கையை அம்மன் உண்டியலில் செலுத்தி முத்தாரம்மனை வழங்கி வழிபட்டு வருகிறார்கள். இந்த தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவில் கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் தங்களது குழுவினருடன் முத்தாரம்மன் கோவிலுக்கு குவிந்து வருகிறார்கள். கையில் தீச்சட்டி ஏந்தியபடி பல்வேறு வேடங்கள் இட்டு அம்மன் அருளோடு கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் கிராமப்புறங்களில் தாங்கள் வசூல் செய்த காணிக்கைகளை கோவில் முன்பு இருக்கக்கூடிய உண்டியில் செலுத்தி வருகிறார்கள். இதனையொட்டி அம்மனுக்கு இன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா அலங்கார தீபாராதனை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று நள்ளிரவு 10 மணிக்கு அம்மன் மகிஷ சூரமர்தினி அவதார கோலத்தில் எழுந்தருளி அதன் பிறகு நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூர சம்ஹாரத்தில் முதலில் தன்முகத்துடன் இருந்த மகிஷாசுரனை வதம் செய்து அதன் பின்னர் சிங்க முகமாக உருவெடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. பக்தர்களின் வசதிக்காக கடற்கரை பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட நிரந்தர கழிவறைகளுடன் 200க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 30 வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 13 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களும் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும் அமைக்கப்பட்டு அனைத்துமே கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்று குளத்தில் நடைபெறக்கூடிய இந்த தசரா திருவிழாவின் இறுதி நாளான இன்று 250க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.